நம்முடைய சிந்தனை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், உடல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். கொஞ்சம் எதை தனியே போகக்குள்ள யோசியுங்க. என்னுடைய சிந்தனை சுறுசுறுப்பாக இருந்தால், என்னுடைய உடல் சுறுசுறுப்பாக இருந்தால், அந்த மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், இந்த ரெண்டும் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் மென்டலி பிசிக்கலி ஹெல்த்தாக இருந்தால் எப்படி அந்த சமூகம் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வீட்டில் இப்போ திருமணம் முடிக்காதவர்கள் உங்களை பிசிக்கலி மென்டலி ஹெல்த்தியாக மாற்றுங்கள். மென்டலி பிசிக்கலி ஹெல்த்தியான மனைவியை தேடுங்கள், அல்லது வரக்கூடிய மனைவியை மென்டலி பிசிக்கலி ஹெல்த்தியாக மாற்றுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே மென்டலி பிசிக்கலி ஹெல்த்தியாக வளர்த்தெடுங்கள். உங்களுடைய வீட்டை நீங்கள் ஒரு தடவை இந்த சமூகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். சின்ன சின்ன வயதில் பிள்ளைகளுக்கு வித்தியாசமான நோய்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி, லைஃப் ஸ்டைல். இஸ்லாம் வெறும் பேசுவதற்காக வந்த மார்க்கம் அல்ல, மேக்சிமம் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடப்பதற்காக வந்த மார்க்கம். அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிகாட்டலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பயன் தரக்கூடியது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதை பின்பற்ற ஆரம்பித்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு அழகிய சமூகமாக வரும். ஆனால் நான் சேஞ்சஸை விரும்புகிறேன், ஆனால் என்னை சேஞ்ச் பண்ண நான் ரெடி இல்லை, மாற்றங்கள் வராது. இந்த வகையில் சோம்பேறித்தனத்தை கைவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக்டிவாக இருப்பதுடைய இபாதத் என்பதை புரிவோம். சோம்பேறித்தனத்தோடு தொழுவதும் ஏனைய இபாதத்துக்கள் செய்வதும் மூமின்களுடைய பண்பல்ல, அது முனாஃபிக்குடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆனிலே 2 இடங்களில் சொல்றான் அல்லாஹு தஆலா, அவர்கள் தொழ வந்தால் இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழ வந்தால் சோம்பேறிகளாக வருவார். சோம்பேறிகளை வாரண்ட என்ன, இன்ட்ரெஸ்டிங் இருக்காது, அந்த 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 செயலில் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது, அதான் சோம்பேறித்தனம். அப்போ தக்பீர் கட்டினால் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களுக்கு முழு கவனம் இந்த ஃபோனில் தான் இருக்கும். சைலண்டில் போட்டுருவார்கள் அல்லது வைப்ரேஷன் அலர்ட்டில் போட்டுருவார்கள். அது பண்ணினா சலாம் கொடுக்க பாருங்கள், இந்த ஓடுறதை பார்க்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாதுகாக்கணும், இது எந்த நிலை தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், முனாஃபிக்குகள் தொலை வந்தால் சோம்பேறிகளாக வருவார். இந்த கருத்தை 2 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ தொழுகைக்கு சுறுசுறுப்பு. அதனால தான் உலமாக்கள் தஜ்தீதுல் வுது சுன்னா என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது செய்து ரெஃப்ரெஷ் ஆகிக் கொள்வது சுன்னத் என்கிறார். இப்போ ஒரு ஒதுவோடத்தினையும் தொழலாம், ஒது முறையாத வரையில் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் வுது செய்து கொண்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல வுதுவை மஸ்ஜிதில் செய்யாமல் வீட்டில் செய்து மஸ்ஜிதுக்கு நடந்து வந்தால் நன்மை அதிகம் என்று இஸ்லாம் சொல்கிறேன். இதை சொல்லிச்சு ஒவ்வொரு 8க்கும் நன்மைகள் எழுதப்படும், அந்தஸ்து உயர்த்தப்படும், பாவம் மன்னிக்கப்படும். எதுக்காக என்றால் நம்ம நடந்து வரும்போது நம்மிடம் இருக்கிற சோம்பல் போய்விடும். ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒருவர் வீட்டில் ஒது செய்து ரீசனபிளான தூரமாக இருந்தால், வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருந்தால், நடந்து பள்ளிக்கு வரும்போது அவருடைய உடல் சுறுசுறுப்பாகிவிடும், மைண்ட் சுறுசுறுப்பாகும். அப்போ அவர் அல்ஹம்துலில்லாஹ் சுறுசுறுப்பாக தொழுவார். ஒரு ஹதீஸ் வருகிறது, அதை கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நீங்கள் இரவு தூங்கச் செல்லும் போது ஷைத்தான் உங்களுடைய தலையில் 3 முடிச்சுகளை போடுகிறான். உங்களுடைய தலைமாட்டில் 3 முடிச்சுகள் போடுகிறான். அந்த 3 முடிச்சுகளையும் போட்டு ஒவ்வொரு முடிச்சிலும் அடித்து சொல்லுகிறான், அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, தூங்கு என்று சொல்கிறான். இவன் நல்லா தூங்குறான். தஹஜ்ஜுடைய நேரம் அல்லது ஃபஜ்ருடைய நேரம் வருகிறது, இவன் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதுகிறான். தன்னுடைய கண்களால் கண்ணில் உள்ள தூக்கத்தை கலைக்கிறான். சுண்ணாது. ஒருவர் எழுந்ததும் தன்னுடைய கையினால் இப்படி கண்ணை செய்து கொள்வது சுன்னத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் செய்வார்கள். அப்படி செய்யும் போது திரும்ப ஸ்னூஸ் பண்ணி எழும்பலாம் என்கிற அந்த மைண்ட் செட் போய்விடும். அப்படி செய்து விட்டு ஒது செய்கிறார்.
எழுந்த அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா சொன்னா ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். ஒது செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடும். சுன்னத் தொழுகை வீட்டில் தொழுவதுதான் சுன்னத். பரலான தொழுகைக்கு முன்னால பின்னால் உள்ள சுன்னத்துகளை வீட்டில் தொழுவதுதான் சுன்னத். அதுக்காக பள்ளிக்கு வந்து தொழக்கூடாது என்பதில்லை. பள்ளிக்கு வந்தும் தொழலாம். ஆனால் பெஸ்ட் என்ன? வீட்டில் தொழுது கொள்ள. வீட்டில் தொழுகிறார். இப்ப அவருடைய 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விட்டன. பள்ளிக்கு வருகிறார், ஜமாத்தோடு சுபஹை தொழுகிறார். அவர் ஃபீ திம்மத்தில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில், அல்லாஹ்வுடைய கஸ்டடியில் அவர் இருப்பார். ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், முன்னே உலமாக்களுடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டி, சுபஹை ஜமாத்தோடு தொழுத ஒருவர் அடித்தால் அல்லது திட்டினால் அல்லது அவருக்கு பிசிக்கலி டார்ச்சர் பண்ணினால் அல்லது மென்டலி டார்ச்சர் பண்ணினால் அவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். டார்ச்சர் பண்ணியவரை அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த மனிதன் தொழுது முடித்து விட்டால் அஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், இந்த மனிதன் காலை அடையும் போது ஃப்ரெஷ்ஷாக, ஆக்டிவாக காலை அடைவான். அவனுடைய மனதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல மனதாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபஜ்ர் தொழாமல் தூங்கினால் ஷைத்தான் வந்து அவனுடைய காதிலே சிறுநீர் கழிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். காலையிலே இவன் எழுந்திருக்கும் போது அஸ்பஹ கஸ்லானன் ஹபீஸன் நஃப்ஸ், சோம்பேறியாகவும் கெட்டவனாகவும் எழுந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். நம்ம எந்த குரூப் என்பதை நம்ம தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்டிவாகவும் நல்ல மனதோடும் காலை அடையக்கூடியவர்களாகவும் சுறுசுறுப்பாக இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அதே போல அல்லாஹு தஆலா அமானிதமாக தந்த உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு மென்டலி பிசிக்கலி ஹெல்த்தியாக வாழ்வதற்கும் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.